வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து 19/6/2023 இந்த டேட்டில் காலையில் 9:30 மணிக்கு வந்து காலையில் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு கலந்துக்கிட்டால் போதும். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது NIFTEM. இதில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ரோடு தஞ்சாவூர்லேருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. 0436222815 இந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0436222815. இதில் பார்த்திங்கன்னா அதாவது 9:30க்கு காலையில் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 19/6/2023 இந்த டேட்டில். இதில் வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ வந்து எலிஜிபிளாக இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இதுக்கு சேலரி 31,000 ப்ளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து MTech அல்லது MSc அல்லது PhD டிகிரி, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் சயின்ஸு, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் நியூட்ரிஷன் இது மாதிரி படிச்சிருக்கிறவங்க அல்லது ஃபுட் சயின்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும், அல்லது வந்து கெமிஸ்ட்ரி அல்லது வந்து பயோடெக்னாலஜி இது மாதிரி எது படிச்சிருந்தீங்கனாலும், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி, ஸோ இது மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அட்டன் பண்ணலாம். அடுத்தது அல்லது அது மட்டும் இல்லாமல் MSc டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்க்குறது சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா MTech, MSc அல்லது PhD டிகிரி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஸோ பயோடெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது MSc டிகிரி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 31,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ஸோ இதுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட் சயின்ஸு அல்லது டெக்னாலஜி, நியூட்ரிஷன் அல்லது பயோடெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 20,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி 3 விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அதாவது உமன் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து 500 வந்து சொல்லியிருக்காங்க. SC ST அண்ட் உமன் கேண்டிடேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் போயிட்டு அதாவது நீங்கள் வந்து செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த ஷார்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அதாவது சின்ன டெஸ்ட் இருக்கலாம், அல்லது வந்து இல்லைனாலும் உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட கலர் ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ இதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்டு காப்பி ஃபார்மெட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் த ஃபார்மெட் ப்ரொவைடட் இந்த லிங்க் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு இந்த வெப்சைட்டில் அதாவது NIFTEM.T.AC.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதையும் ஃபில் பண்ணி அதையும் வந்து கொண்டு போய்க்கங்க. ப்ளஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸையும் கொண்டு போய்க்கங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.